ஏய் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குடா. யாருக்குமே தெரில, பேப்பரில் கூட வரல. நான் யார்கிட்டையும் சொல்லப்பா. நான் ஏன் சொல்ல போகிறேன்? ஐயோ சொன்னால் நம்ம மேலே வம்பாயிடும், அதுக்கு தான் பயப்படுறேன். வெளியே தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனையாகவும் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா. இது தெரிஞ்சால் தமிழ்நாடு கலங்கி போயிடும் தெரியுமா. நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், யாரோ ஃப்ரெண்டு வராங்க, அப்புறம் நான் பேசுகிறேன். வை எப்படி இருக்குங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அதை விடு, தமிழ்நாட்டுல ஏதோ பிரச்சனை பெருசா போதாமே. யார் சொன்னது உனக்கு? எல்லாம் தெரியும். யார் சொல்லணும்? கண்டுபிடிச்சதே நான் தான். சொல்லியிருந்தா நான் தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியும்ன்றீங்களா? அப்போ உங்களுக்கு யார் சொன்னது? உனக்கு மட்டும்தான் தெரியும்னு அது வெளியே தெரிஞ்சு பெரிய பிரச்சனை உனக்கு வரப்போகுது, பார்த்துக்க. காரணம் தான் எனக்கு தெரியும். யாரு பண்ணாங்க, என்ன பண்ணாங்களான்னு தெரியாது. நான் எப்படி மாட்டுவேன்? நான் என்ன பண்ணேன்? இவரு கூட பேசினா நம்மளும் மாட்டுவோம். வாங்க போலாம். இருங்கப்பா உண்மையிலேயே நல்லா யோசித்து பாரு. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் யாருக்கும் சொல்ல. உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏம்பா 4-5 விஷயம் இருக்குது, இதுல நீ கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கும். நான் கண்டுபிடிச்சது பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் பல கோடி பேரை காணாமல் போயிட்டாங்க. பத்திரிகைக்கு தெரில, யாருக்குமே தெரில. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது யார்கிட்டையும் நான் சொல்லலாம்ல. சொல்ல இவ்வளோ பேர் தொலைஞ்சிருக்காங்க. நாளைக்கு நமக்கே நடக்கலாம்ல. அதனால இதை உங்களுக்கு தெரிஞ்ச யாருன்னா கமிஷனரு இல்லைன்னா பெரிய ஆளுங்க யாருன்னா இருந்தா சொல்லு, நம்ம சொல்லிடலாம். பல கோடி பேரை காணுமா? என்னயா சொல்ற? அப்ப உங்களுக்கு தெரியாதா? சும்மா தான் காட்டியா நீ? தெரியும். அது பல கோடியாச்சே. சில பல கோடி தானே சொன்னீங்க. ஐயா, தப்பான தகவல் பதிவு பண்றீங்க. என்கிட்ட புள்ளி விவரமே இருக்கு. புள்ளி விவரம் இருக்கா? வா அப்படி உட்காந்து டீட்டெயிலா பேசணும். ஆமாப்பா, கண்டிப்பா பேசணும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது வச்சுக்கேன், அப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ இது எப்படி நடந்துருக்கோம்? நடந்துச்சு சொல்லு. ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். சொல்லுங்க. நீங்க இருக்கிற தைரியத்துல சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல நிறைய கோடி பேர் காணாம போயிட்டாங்க. புள்ளி விவரத்தோடு சொல்றோம். இப்போ ஒரு கட்சி, இப்போ ஒரு பெரிய கட்சி இருக்குல்ல, அவங்க உறுப்பினர் எவ்வளோன்னு கேட்டா 2 கோடி பேர் சொன்னாங்க. இன்னொரு கட்சி இல்ல, அங்க போய் கேட்டா எங்களுக்கு 1.25 கோடி பேர் எங்க தொண்டர்கள்னு சொன்னாங்க. இந்த சின்ன சின்ன கட்சியெல்லாம் கணக்கு போட்டா எங்களுக்கு 75 லட்சம் உறுப்பினர் கார்டு இருந்தாங்க. இதெல்லாம் கூட்டி பார்த்தா 8.5 கோடி பேர் அவங்க உறுப்பினர். கரெக்டா? சிலர்லாம் இப்ப வீடியோ போடுறாங்களா, அப்ப கேக்குறாங்க நீங்க எந்த கட்சி? நான் எந்த கட்சி இல்லை, எந்த கட்சி இல்லைன்னா. அப்ப எந்த கட்சியில இல்லாதவங்க எத்தனை கோடி பேர்? அவங்க எங்க? 8 கோடி பேரும் எல்லாரும் தொண்டரா இருந்தா மீதி ஆளுங்க இருக்கணும்ல, அவங்க எங்க? இதான் நீ கண்டுபிடிச்சதா? அத நான் சொல்றேன். நீங்க சொன்ன அத்தனை பேரு அந்தந்த கட்சியில உறுப்பினரா இருக்காங்களா? ஆமாங்க. அவ்வளவு பெரிய கட்சி போய் சொல்லுமா? எங்கள் கட்சி உறுப்பினர்கள் 2 கோடி பேர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 1.25 கோடி பேர் சொல்றாங்க. இவங்க 75 லட்சம்னு சொல்றாங்க. இவங்க 50 லட்சம் எல்லாம் கூட்டி பாரு, 8 கோடிக்கு மேல. எல்லாருமே கட்சிக்காரங்கன்னா பொதுமக்கள் எங்க தொலைஞ்சு போனாங்க? இத பத்திரிகையே கண்டுபிடிக்க முடியல. நம்ம மக்கள், பொதுமக்கள் ஓட்டு போடும் பொதுமக்கள் காணவில்லை. இது எங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எங்க கொடுக்கலாம்? சிபிஐ கொடுக்கலாமா, இல்லை இங்கே இருக்கிற கமிஷனர்கிட்ட போய் சொல்லலாமா? கரெக்டா சொல்லுங்க. ஆனா நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அவார்டோ ரிவார்டோ கொடுப்பாங்க. எப்படி அவார்டு ஒன்று கொடுப்பாங்க? அப்புறம் எதனா சொல்ற போறேன். 2 கோடி பேர் ஒரு உறுப்பினரா இருக்கான்னு ஒரு கட்சி சொல்லுது இல்ல? ஆமா. ஆனா 2 கோடி இருக்காதியா, 1 கோடி தான் இருக்கான். இன்னொன்னு 1.25 கோடி இருக்குதுன்னு சொன்னால, அதுவும் 1.25 கோடி எல்லாம் இருக்காது. அவனும் 1 கோடி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 4 கோடி பேர் தான் உறுப்பினரா இருப்பான். மீதி 4.5 கோடி பேர் இருக்கான் பாரு, அவன் தான் பொதுமக்கள். அந்த 4.5 கோடி பேரு 4 கோடி பேரு சேர்த்துதான் 8.5 கோடி பேரு. எவனும் காணாம போல, எவனும் சாவலையா? இததான் ஒரு ரகசியம் போன்ல வர பேசிருந்தியா? இத நான் தான் கண்டுபிடிச்சேன். எவங்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு வேற சொல்லு கிடந்தாரு. அதுக்கேன்பா சலிச்சுக்கிற நீ? சரி, அப்படி நீங்க சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் இப்ப கூட வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினாங்க 75 லட்சமோ 1 கோடியோ. அந்த 1 கோடி பேர் தூக்குனா 8.5 கோடியில 1 கோடி 7.5 கோடி தானே காரணம். மறுபடியும் 8.5 கோடி 9 கோடி சொல்றாங்களே, எப்படி அது? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை. அப்ப அதை கண்டுபிடிச்சல என்ன? ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்தானே பைத்தியம் தான் பிடிக்கும். வா போலாம். கடை தானேப்பா கேட்டேன். இந்த நாட்டில் தான் செத்தவெல்லாம் ஓட்டு போடுறான். ஒரு ஆள் ஓட்டு இன்னொருத்தன் போட்டுடுறான். நம்ம கரெக்டாக கேட்டால் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா ஒரு புது ஐடியா சொல்கிறேன். இனிமேல் ஓட்டு போட்டால் SMS வரணும்னு சொன்னால் ஏமாற்ற முடியாதுல்ல. எவன் போடுறானோ
அவனுடைய ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்தா கள்ள ஓட்டு திருட்டு ஓட்டு போடாதுல்ல. இது எப்படி இருக்க? இது கமிஷன் ஆஃபீஸ்ல போய் ஐடியா கொடுக்குறேன். நம்ம வந்துட்டு கூட நம்மள பார்த்து பேசினுக்கிறான் பாடுறான். இப்படி கூட நாட்டுல பைத்தியக்காரன் இருப்பாங்களா? வா போலாம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? உங்கள் ஓட்டு யாருக்கு? நான் போயிட்டாங்க.